வேலை பண்ணுறவங்க எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்பள்ட்ட வாலண்டரி பிஎஃப் அப்படின்னு சொல்ற ஒரு சேவிங் ஸ்கீம் இருக்கும். அதாவது நீங்க பிஎஃப்ன்னு எடுத்தீங்கன்னா, எம்ப்ளாயிட்டருந்து ஒரு அமௌண்ட் பிஎஃப்காக பிடிப்பாங்க. கம்பெனி சைட்லேருந்து பிஎஃப்காக ஒரு அமௌண்ட் போடுவாங்க. அது இல்லாத வேலை செய்கிற எல்லா எம்ப்ளாயிக்குமே வாலண்டரி பிஎஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதாவது எம்ப்ளாயி வந்து வாலண்டியரா அவங்க கையில இருந்து பிஎஃப்காக ஒரு அமௌண்ட் கொடுக்கறது. அதுக்கு பேர் தான் வாலண்டரி பிஎஃப். இப்போ நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா சேவ் பண்றேன். நீங்க வந்து கண்ணுக்கே தெரியாம நான் ஒரு 10 லட்ச ரூபா சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஆசைப்படுறீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா என்ன பண்ணுங்க, மந்த்லி விபிஎஃப் அதாவது மந்த்லி வாலண்டரி பிஎஃப்ல ஒரு 3000 ரூபீஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வாங்க. விபிஎஃபோட கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 8.1%. அது மட்டும் இல்லாத டியூரேஷன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது விபிஎஃப்ல வந்து நீங்கள் 15 இயர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த அமௌண்ட்டை வித்ரா பண்ண முடியும். அப்போ 8.1% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் நீங்கள் 3000 மாதம் மாதம் கட்டிட்டு வந்தீங்கன்னா, நீங்கள் டோட்டலாக சேவ் பண்ணுற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 10,64,911 ரூபீஸ். இதுவே நீங்கள் டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 5,40,000 தான். ஆனால் டோட்டல் ரிட்டர்ன் எவ்வளோ எடுத்திருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா 10,64,911 ரூபீஸ். ரொம்ப ஈஸியாக ஒரு 10 லேக்கை நீங்கள் சேவ் பண்ண முடியும். உங்களோட பட்ஜெட் வந்து ரொம்ப இதோட எக்ஸ்ட்ரா என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னா, நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதுக்கோட சூப்பரான ரிட்டர்ன் தான் நீங்கள் எடுப்பீங்க. இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ அண்ட் இஸ் பை ஃப்ரம் மணிகண்டன். பை பாய்.